ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் vlogs. நீங்கள் நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னா அசர்பைஜான் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் அசர்பைஜானோட ஃப்ளாக். இது அசர்பைஜான் நாடு வந்து பார்த்திங்கன்னா சோவியத்துலேருந்து உடஞ்சது தான் இந்த அசர்பைஜான் ஃப்ளாக். 1991 வந்து சோவியத் ரஷ்யா உடஞ்சி 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சு அதில் ஒன்று தான் இந்த அசர்பைஜான். அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அசர்பைஜான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொமானியா, லாட்வியா இருக்குது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குதுல, உக்ரைனும் அசர்பைஜான் வந்து உடச்சது தான். இங்கே பாருங்கள், அசர்பைஜானோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆர்மேனியா, மேலே ஜார்ஜியா, கீழே வந்து டர்க்கி, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்டர்ஸை ஷேர் பண்ணுது லாட்வியா, லித்துவியானா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோவியத்தில் உடஞ்ச கண்ட்ரிஸ் தான். டர்க்கியை தவிர பார்த்தீங்கன்னா சோவியத்தில் உடஞ்ச கண்ட்ரிஸ் தான். அசர்பைஜானோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கு தான் வந்து அசர்பைஜானோட கேபிட்டல் சிட்டி பார்க்கும். ரொம்ப சூப்பரான சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்லாம் கூட இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 70,000லேருந்து 5 lakhs வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். இங்கே வந்து அசர்பைஜான் வந்து டெடின்ற மூவி வந்து ஆர்யா சாய்ஷாலாம் நடித்த படம் வந்து அசர்பைஜான் தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் அசர்பைஜான் தான் எடுத்திருக்காங்க. அசர்பைஜானோட கரன்சி பார்த்திங்கன்னா அசர்பைஜான் மனட்டு. ஒரு மனத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 50 ரூபா சமம் இந்த காசு. அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஒர்க்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அசர்பைஜானோட ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலிவ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, கேபிட்டல் சிட்டியான பக்குவில் இருக்குது. இதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே டொமஸ்டிக் ஏர்போர்ட். இங்கே தான் வந்து கேபிட்டல் சிட்டியில் மட்டும் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏர்போர்ட் பாருங்க ரொம்ப சூப்பராக உள்ளே பாருங்க. இது வந்து உள்ள அந்த ஃப்ளவர்ஸு செடிங்கெல்லாம் இருக்குது. அது நடுவில் வந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி கூட பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக சீனர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏர்போர்ட்டில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சென்னை ஏர்போர்ட்டை கூட இதுமாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடோட கண்ட்ரி ஃப்ளைட்ஸும் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, கனடா, ரஷ்யா, சைனா, ஈவன் வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர் எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட்ஸும் இங்கே வந்துட்டுருக்கு. அசர்பைஜான் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஃப்ளைட்ஸ் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அசர்பைஜான் ஃப்ளைட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் டெல்லி போன டெல்லியிலேருந்து அசர்பைஜான் ஃப்ளைட் போனால் நீங்கள் அசர்பைஜான் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மும்பை போய்ட்டு மும்பையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அசர்பைஜான் பக்கு ஏர்போர்ட் ஃப்ளைட் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அசர்பைஜானோட பிரசிடென்ட். இவர் நேர் பார்த்திங்கன்னா இல்ஹாம் அலியவ். இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1991 இப்போ வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க மெர்பின் அலியவ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் இப்போ பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் இதுலேயும் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசர்பைஜானோட ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்லாவா இருக்குது. பக்லாவா வந்து இப்போ நம்ம ஊரில் கூட இருக்குது. பக்லாவா நம்ம ஊரில் கூட நிறைய இடத்துல விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கீமா இருக்குது, மட்டன் கோலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷேக் பிலாஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ள பண்ணு மாதிரி இருக்குது. உள்ள வந்து இந்த புலாவ் கறி வச்சு நெக்ஸ்ட்டு போமக்ரேட் டீ, அதாவது வந்து மாதுளம்பழம் டீ. இது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷவர்மாவும் இங்கே வந்து நிறைய கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இருக்குது. அப்புறம் பெரிய ஃபுட்ஸும் இருக்குது, நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுட்ஸ்லாம். இப்போ இந்த ஊர் ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவிலேயும் இப்போ சேல் பண்ணுறாங்க. சென்னையில் கூட இப்போ சேல் பண்ணுறாங்க இந்த ஷவர்மாலேருந்து எல்லா ஃபுட்ஸும். இங்கே பாருங்கள் ஷவர்மா வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி அசர்பைஜானில் தான் இந்த ஷவர்மா ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் இப்போ தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஷக்லிக் கபாப். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஃப்லாம் கபாப் பண்ணி கொடுப்பாங்க மேலே அந்த இதெல்லாம் வச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அசர்பைஜான் ட்ராவல் பண்ணுங்கள். அசர்பைஜான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் வழியாக போனால் நீங்கள் டேரெக்டாக கூட போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து மும்பை போகணும். மும்பைலேருந்து டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது அசர்பைஜான் கேபிட்டல் சிட்டி பக்குக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா 10 days வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது பக்குக்கு அசர்பைஜான் கேபிட்டலுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் இருக்குது. இது ஸ்டார் ஹோட்டலு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. இது அசர்பைஜான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ரவுண்டாக இருக்குது இந்த ஸ்டார் ஹோட்டல். இந்த அசர்பைஜான் நாட்டுக்கு இதான் பக்குவோட கேபிட்டல் சிட்டியான அசர்பைஜானுக்கு வந்து இது அழகே இந்த ஸ்டார் ஹோட்டல் தான். இது இங்கே பாருங்கள் கேபிட்டல் சிட்டி பக்குவில் பாருங்கள் யூ ஷேப்பில் இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹோட்டல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை 2500 ரூம்ஸ் வரைக்கும் இருக்கீங்க. இது வந்து ஒரு 5 star ஹோட்டலு. அது மட்டும் நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸ், ஏன் நம்ம சினிமா ஸ்டார்ஸ்லாம் கூட இங்கே தங்கியிருக்காங்க இந்த ஹோட்டல்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் வர இந்த பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் கூட இங்கே தான் தங்குவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளேம் டவர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டவர்ஸ் எப்படின்னா நம்ம ஊரில் இருக்க இந்த பிரசாந்த் டவர்னு ஏகப்பட்ட டவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் இங்கே இருக்குது. இது வந்து இப்போ சமாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்து கோட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து இந்த டர்க்கி இந்த ரோமானியர்கள் படையெடுப்பு வந்து அசர்பைஜான் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாங்க. அப்போ கட்டின இந்த கோட்டைகள் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா டர்க்கி, அப்புறம் இந்த ரொமானியர்கள், இந்த கிரேக்கர்கள் ஆண்டபோது கட்டின கோட்டை. இது இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மைட்ரி ஸ்லேட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கட்டினது.
இந்த டர்க்கி ரொமானியர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீக்கர்கள் கட்டின கோட்டைகள், அப்புறம் அவங்க இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி பண்ணாங்க நிறைய நாள். அதுக்கப்புறம் தான் அசர்பைஜான் வந்து இந்த சோவியத் ரஷ்யாவில் போயிட்டு அப்புறம் சோவியத் ரஷ்யாவிலேருந்து உடஞ்சி தனி நாடாக இப்போ வந்துச்சு 1991 அப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இவங்க இந்த கிரீக்கர்கள் கட்டின சர்ச், இது ஃபாஸ்ட்ரி சர்ச். இது இங்கே பாருங்கள், இதுவும் இப்போ யூரோப்பில் தான் இருக்குது. இதுவும் அவங்க கட்டின சர்ச் தான். இது இங்கே பாருங்கள், காட்டுக்கு நடுவில் சர்ச் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர் வந்து காட்டுக்கு நடுவில் சர்ச் கட்டிவிட்டு அவங்க போய் சாமி கும்பிட்டு தான் அவர் வந்து போருக்கு போவார். அப்புறம் எந்த முடிவுனா இங்கே தான் எடுப்பாராம். பாருங்கள், காட்டுக்கு நடுவில் எங்கே இருக்குது பாருங்கள் இந்த சர்ச்சு. இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த சர்ச்சஸ்லாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷமாக இருக்குது இந்த சர்ச்செலாம். அப்போ கட்டப்பட்ட சர்ச் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் போய் கட்டுமானம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா அசர்பைஜான் போயிட்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நல்லா அந்த காடுகள் நடுவில், நல்லா அந்த புல்வெளி மரம் நடுவில் அந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. இதுவும் வந்து டூரிசமில் இருக்குது. ஏகப்பட்ட டூரிசம் பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. காட்டுக்கு நடுவில் கட்டிடுறாங்க. பக்கத்தில் அந்த ரோடு போகுது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடு வழியாக நடந்து தான் வரணும். இங்கே வந்து வண்டிகள்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து பிபிஆர் மாஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவங்க துருக்கியருக்கு படையெடுப்பு வரும்போது கட்டினப்பட்ட இந்த மாஸ்க். இது துருக்கிகள் படையெடுப்பு, அப்புறம் டர்க்கி ஆளுங்க வந்து இங்கே நாட்டை ஆடிருக்காங்க இந்த அசர்பைஜானில். அப்போ கட்டப்பட்ட மாஸ்க் தான் இதெல்லாம். இதுவும் பழங்காலத்து மாஸ்க்கு தான் இது. அதான் பழங்காலத்து மசூதி இது. பாருங்கள் மேலே துருக்கியில் இருக்கிற மாதிரி மேலே அந்த ப்ளூ கலர் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கட்டுமானம்லாம் பாருங்கள். அவங்க காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க்கு தான் இது. ஏன்னா அவங்களும் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சோவியத் ரஷ்யா வந்து ஆண்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே நமாஸ் பண்ணுறாங்க, தொழுவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பாருங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளாக காட்சி. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம். பாருங்கள் மாஸ்க் மேலே இந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்க்குங்களும் இருக்கும். ஏன்னா வந்து துருக்கி ஆளுங்களும் ஆண்டதுனால, அதான் நாடு ஆண்டதுனால, அதான் டர்க்கி ஆளுங்க நாடாண்டதுனால இங்கே நிறைய மாஸ்க்லாம் கூட நிறைய கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து எனர் டேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ் ஃபேக்ட்ரி சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோவியத் காலத்தில் வந்து 1970s வந்து ஒருத்தர் வந்து எதுவுமே இது பண்ண சும்மா கொளுத்தி போட்டு அப்படியே தீ பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த தீ அணைய வேலை, எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ஏன் வெள்ளமே வந்தாலும் இந்த தீ அணைய வேலை. இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பக்கத்தில் வந்து இந்த கேஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. கேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போகுது. அடுத்து வந்து நீங்கள் பார்க்க வந்து கேஸ்பியன் சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் வந்து அது இதுக்காக யூஸ் பண்ணிங்க. கேஸ்பியன் சி எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடுக்காக, அதாவது வந்து வணிகத்துக்காக. இந்த பக்கத்தில் ஒரு பீச்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய சோவியத் ஏர்க்ராஃப்ட் இருக்குது, சோவியத் ஃப்ளைட். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஓடுற ஃப்ளைட்டு. இது அப்படியே அங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு, அப்படியே நிறுத்திட்டாங்க அந்த ஃப்ளைட்டை. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. 1990s காலத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளைட்டை எடுக்கவே இல்லை, அப்படியே நிறுத்திட்டாங்க. தண்ணியில் போகிற ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட் இங்கே கார்பெட் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பெட்ஸ்லேயே ஆண்ட இதெல்லாம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, பழம்பொருட்கள்லாம் இருக்குது. பழங்காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களும் உள்ள வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மியூசியம். உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா பார்க்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. உள்ளே நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இல்லை. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஷங்டாங் ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் மலைக்காடுகள் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணலாம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட பண்ணலாம். போட் இருக்குது, எல்லாமே பண்ணலாம். இவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல நீல நேரத்தில் இது இருக்குது பாருங்கள், தண்ணி இருக்குது. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் பச்சை பசைன்னு இருக்குது காடுகள்லாம். அது நடுவில் ரெசார்ட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இல்லை பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே வந்து மாற்றான் படம் கூட எடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த இதாண்ட பீச்சில் எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நானி கோனி சாங் கூட இங்கே தான் எடுத்துருக்காங்க. இந்த உக்ரைன் இதெல்லாம் இங்கே தான் எடுத்துருக்காங்க. ஆபர்சன் நேஷனல் பார்க் இங்கே தான் எடுத்துருக்காங்க. இந்த நானி கோனி சாங் அப்புறம் அந்த நிறைய இதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்துருக்காங்க. நிறைய சீன்ஸு இங்கே எடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்வேலையும் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. அந்த உக்ரைன் மாதிரி போடுற சீனர்லாம் இந்த சோவியத் ரஷ்யா இதில் அதெல்லாம் கூட இங்கே அசர்பைஜானில் எடுத்துட்டு தான் இந்த படப்பை இங்கே அசர்பைஜானில் தான் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்து யாசில் பசார் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசாரில் வந்து நிறைய இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, மீட்டு, போர்க்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே. இங்கே பாருங்கள் நிறைய
துணி கடை எல்லாம் கூட இங்கே துணிங்கெலாம் கூட விற்பாங்க. அப்புறம் இந்த பழங்காலத்து பொருட்கள், அப்புறம் அந்த இதெல்லாம் கூட விற்பாங்க. இந்த மீன்ஸ் செல்ஃபோன் பார்ட்ஸு, இந்த கேமரா அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் யாசில் பஸாரில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பஸாரில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு இந்த செடிலாம் விற்கிறாங்க. அதான் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இல்லை செரிஸு, ஃப்ரூட்ஸு, ஆப்பிள்ஸு, போமோகிரானேட், அதாவது வந்து வாட் இஸ் தட் மீன் மோதலை பழம் எல்லாமே விற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி மலைக்காடுகள் இருக்குது. அப்புறம் அருவியிலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணிலாம் வருது. இதெல்லாம் கூட உங்களை கூட்டு போய் காட்டுவாங்க. மலைக்காடுகள் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட கூட்டு போய் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே நொகூர் லேக் பாருங்கள். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இடம்லாம் பார்க்குறதுக்கு. உள்ளே இந்த போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்குது. போட் ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு, சூப்பராக பார்க்குறதுங்க. இப்போ எங்கள் போட்டு ஷிப்பு எல்லாமே இங்கே இருக்குது. இது கூட நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய ஷிப்பு ஃபெரிஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போட் ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட பண்ணலாம். இவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம். சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. அது எவ்வளோ அழகாக. நெக்ஸ்ட் வந்து கேப்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். கேப்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கட்டியிருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த தீம் பார்க் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி நிறைய இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியண்டர் இதெல்லாம் கூட இருக்குது. இந்த ராட்னம்லாம் இருக்குது, எல்லாம் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படம் கூட எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் 90s காலத்தில் இருக்க ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் கூட இங்கே எடுத்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு, சூப்பராகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ராட்னம் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் விளையாடுறாங்கன்ட்டு. சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே ராட்டனம்லாம் இருக்குது, சுற்றுற ராட்டனம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் சுற்றும், ஸ்பீடாக சுற்றாது. இதில் கூட நீங்கள் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்துருக்காங்க, பழங்காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம். அதுவும் இங்கே தான் எடுத்தது. நெக்ஸ்ட் இப்போ நேஷ்னல் மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்காலத்து அரசர்கள் யூஸ் பண்ண அந்த பொருள், அவங்களோட சிலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஜிப்டில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள், சிலைகள், அப்புறம் இந்த மம்மியோட இதெல்லாம் வச்சுருக்காங்க, பாக்ஸஸ்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் மம்மி அந்த பாக்ஸஸ் கிடையாது, நீங்கள் அதை பயப்படுவோன்னா அதுதான் அந்த டைமில் இருக்க பாக்ஸ். ஆனால் மம்மிங்கெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, போய் பார்க்கலாம். உள்ளே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி, அவங்க யூஸ் பண்ண அந்த குதிரை வண்டிகள், அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஓவியம் வரைஞ்சது, அதெல்லாம் கூட உள்ளே வச்சுருக்காங்க இந்த மியூசியமில். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் அந்த மியூசியம் பண்ண பார்த்திங்கன்னா அதேமாதிரி உள்ள மியூசியம் அழகாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த அழகெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து சான்சஸ் இல்லை. இந்த 2025 வந்து கண்டிப்பாக நம்ம போகலாம் இந்த இடத்துக்குலாம். நம்மளுக்கு சான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்போது இந்த சோவியத் ரஷ்யா காலத்துலேயே வந்து கட்டப்பட்ட இந்த மியூசியம்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரேடு வந்து அவ்வளோ நடந்திருக்கு ட்ரேடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இந்த எகிப்து, டர்க்கி அவங்களாம் ஆண்டதுனால கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. இந்த நாட்டு நல்லா செழிப்பாகவும் இருக்குது. கேஸ் வந்து இவங்க ஃபுல் யூரோப்புக்கும் இவங்க தான் கேஸஸ் கொடுக்குறாங்க. ஜெர்மனி, இட்டாலி, ரோமு, அதுக்கப்புறம் எல்லா நாட்டுக்கும். இங்கே பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஓவிய பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த மம்மி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மம்மியோட பாக்ஸஸ் இதெல்லாம் கூட இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் வெறும் பாக்ஸ் தான் இருக்குள்ள, மம்மிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. இந்த 90th மியூசியமில் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க உள்ளே, எவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் மாஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டர்க்கி இங்கே ஆட்சி பண்ணாங்களா அப்போ கட்டப்பட்ட மாஸ்க் தான் இது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்க் தான் இருக்குது சர்ச்சஸோட. இந்த டர்க்கி வந்து ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க. இப்போ கிரீஸு அப்புறம் இட்டாலிலாம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆண்டிருக்காங்க. டர்க்கி காரங்க தான் வந்து ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க இந்த இதுவை அசர்பைஜானை. அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யா வந்து இதை கேப்சர் பண்ணி அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. 1991 அப்புறம் சோவியத் ரஷ்யா ஒருத்தி 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சதுனால இந்த அசர்பைஜான் தனி கண்ட்ரியாக அறிவிச்சிட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த
ரஷ்யாவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு போய் தனி நாடு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அந்த மாஸ்கில் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக மாஸ்க்லாம் கட்டியிருக்காங்க. டர்க்கிலாம் அவங்களும் நம்மள மாதிரி தான், எப்படி நம்ம சோழர் கட்டுற மாதிரி அவங்களும் கட்டியிருக்காங்க மாஸ்க்கு இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீடியோ பண்ணுங்கள். சேனல் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.